அதனால் பொதுவாக ஜபதப அனுஷ்டானங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். நாளைய தினம் அமாவாசை. தை அமாவாசைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. முன்னோர்கள் 33 கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரே நாள் அமாவாசை திதி. அது தை அமாவாசையாக இருக்கும் பொழுது வீட்டில் பெரியவங்களுக்கு திதி சார்ந்த தர்ப்பணங்கள், அதே மாதிரி பித்ரு பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா போகிறோம், லைஃப் செட் ஆகிடும். அவ்வளோதான். பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இன்றைய நாள். ஸோ சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த முதல் ராசி லக்னம் சிம்மம், 2வது தனுசு, 3வது மேஷம். யாருக்கு நல்ல பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முதல் ராசி லக்னம் விருச்சிகம், 2வது கடகம், 3வது மீனம். யாருக்கு இன்றைய நாள் சந்தோஷம், நல்ல செய்திகள் கதவை தட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மிதுனம், 2வது துலாம், 3வது கும்பம். யாருக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் ஆகட்டும், விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது சின்ன குழந்தைதெல்லாம் தரமாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மகரம், ரிஷபம், கன்னி. இந்த 3 ராசி.